மேற்காசிய போர் சந்தேகமே இன்றி கடும் சவால்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சவால்களை கூட்டாக இணைந்து முறியடிக்க வேண்டும் என்று கூறி 140 கோடி மக்களுக்கு அழைப்பு. வளைகுடா நாடுகளில் குவிந்த 3500 அமெரிக்க துருப்புகள் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்க தயாராவதாக தகவல். முப்பதாவது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. இதுவரை 230 குழந்தைகள் உட்பட 1800 பேர் தங்கள் நாட்டில் உயிரிழந்திருப்பதாக ஈரான் தகவல். திருவாரூரில் நாளை மறுநாள் பரப்புரையை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி, கரூரிலும் 2ஆம் தேதி ஈரோடு மற்றும் கோவையிலும் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலர் சந்தான கிருஷ்ணன் போட்டி. அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை துணை செயலர் பதவி வகிப்பவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் போட்டி. கடந்த முறை கொளத்தூரில் தந்தையை எதிர்த்து களம் கண்டவருக்கு இம்முறை மகனை எதிர்த்து போட்டியிட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 166 தொகுதிகளில் அதிமுக நேரடி போட்டி. முன்னாள் அமைச்சர்கள் 37 பேருக்கும் புதுமுகங்கள் 42 பேருக்கும் வாய்ப்பு. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியிடம் நேரடியாக கூட்டணி பேச்சு நடக்கவில்லை. 31 தொகுதிகளில் போட்டியிட்டு மொத்தம் 33,000 ஓட்டு வாங்கியவர் கிருஷ்ணசாமி என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் தாக்கு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்றும் பார்க்கணும். 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது புதிய தமிழகம் கட்சி. ஒட்டப்பிடாரத்தில் கிருஷ்ணசாமியும், ஸ்ரீவில்லிபுத்தூர், நெல்லை தொகுதிகளில் அவரது மகன் ஷியாமும் போட்டி. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்றது புதிய தமிழகம். எடப்பாடி கே. பழனிசாமியின் விமர்சனத்துக்கு கிருஷ்ணசாமி பதிலடி. தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ள கட்டத்திலிருந்து தனியானியாக நின்னோம். அதில் அதிமுக அணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 4%. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 13.2%. திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. தலையில் டி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கில் ரவி போட்டி. நன்னிலம் தொகுதி வேட்பாளரை அறிவித்தது எஸ்டிபிஐ. உதயசூரியன் சின்னத்தில் நெல்லை முபாரக் போட்டி. மாநில செயற்குழு எடுத்த தீர்மானம், எங்களுடைய மாநில செயற்குழு இப்போதைய தேர்தல்களை கவனத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தியாகராய நகர் பகுதி திமுக செயலர் பதவியை ராஜினாமா செய்தார் எம்எல்ஏ ஜே. கருணாநிதி. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி. தாம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத திமுக. டி.ஆர். பாலு இல்லத்தை முற்றுகையிட்டு வேட்பாளரை மாற்றக்கோரி முழக்கம் எழுப்பிய எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள். உங்களுக்கு
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாம்பரம் எம்எல்ஏ SR ராஜா ஆதரவாளர்கள் போராட்டம். மீண்டும் போட்டியிட சீட் வழங்காததை கண்டித்து முழக்கம். சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களமிறங்குகிறார் தவேக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. பெரம்பூர், சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு, சி. ஜோசப் விஜய், சென்னை டி நகரில் ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, எழும்பூரில் ராஜ்மோகன் போட்டி. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாருக்கும் திருச்செங்கோட்டில் அருண்ராஜுக்கும் போட்டியிட வாய்ப்பு. டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். வில்லிவாக்கம் திரு ஆதவர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தவேக சார்பில் களமிறங்குகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். முன்னாள் அதிமுக MP சத்யபாமாவுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. திருப்பூர் வடக்கு திருமதி V. சத்யபாமா, கழக நிர்வாகி. திமுக தலைவர் முதல்வருமான மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் தவேக சார்பில் BS பாபு போட்டி. திமுக அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் வகித்தவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்த விஜய். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து தவேக சார்பில் செல்வம் போட்டி. காங்கிரஸ் கட்சியில் பொதுச் செயலாளராக பதவி வகித்தவருக்கு தவேகவில் வாய்ப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கான தவேக வேட்பாளர் அருண்குமார், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை எதிர்த்து போட்டி. அதிமுகவிலிருந்து விலகி தவேகவில் சேர்ந்த முன்னாள் MLA தூசி மோகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. கட்சி மாறிய ஒரே நாளில் செய்யாறு தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட 23 பெண்களுக்கு வாய்ப்பு. மதுராந்தகத்தில் எழில் கேத்தரின், கவுண்டபாளையத்தில் கனிமொழி ஆகியோர் போட்டி. விஜயிடம் 30 ஆண்டுகளாக உதவியாளராக இருந்தவரின் மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சபரி மேடையில் கண்கலங்கிய நெகிழ்ச்சி தருணம். விருகம்பாக்கம் திரு R. சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை அறிவித்தார் தவேக தலைவர் விஜய். 29 வயதுக்கு மேல் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும் வழங்கப்படும் என்று உறுதி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும்.
75% வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் உறுதி. தனியார் நிறுவனங்களில் 75% தமிழர்கள் பணியாற்றினால் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்க 20 லட்சம் ரூபாய் கல்விக்கடன் வழங்கப்படும். தொழில் முனைவோருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்றும் விஜய் உத்தரவாதம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். வரும் தேர்தலில் இருமுனை போட்டிதான் என பேசிய விஜய், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என மீண்டும் திட்டவட்டம். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போன்ற கூட்டணி திமுக கூட்டணி என விஜய் சாடல். ஊழலில் ஊறி போனவர்களை எதிர்த்து தாவேகா போட்டியிடுவதாகவும் பேச்சு. உடைஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சு வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். தோல்வி பயத்தால் தான் தாவேக தலைவர் விஜய் 2 இடங்களில் போட்டியிடுகிறார் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தாவேகாவை ஒரு கட்சியாகவே கருதவில்லை என்றும் கருத்து. ஆனால் அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க, 2 இடத்துல நிற்கிறாரு, 2லும் தோல்வி உறுதி. சென்னை அம்பத்தூர் அருகே 1,22 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். பணப்பையை வீசிவிட்டு தப்பியோடிய வடமாநில இளைஞரை தேடும் காவல்துறை. சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகளை கடந்தும் அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் கோவை பழங்குடியின கிராம மக்கள். மின்சாரம், தண்ணீர் வசதி கேட்டு மக்களுடன் புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை. கோவையோட முக்கிய நீராரமா இருக்க நொய்யல்ல பெரும்பாலும் கழிவு நீர் தான் ஓடிட்டு இருக்கு. பொள்ளாச்சி அடிப்படை வசதி விளையாட்டுத் துறையில மாணவ மாணவிகளுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறத நான் முன்வைக்கிறேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, கலப்பட வசதி இல்ல, பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே இல்ல, கேர்ள்ஸ் சேஃப்டி இல்லைங்க சார். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தரிசனம்.